Hi students, class 9, chapter 1, types of sets. நம்மளுக்கு எத்தனை types of sets இருக்குன்னு first பார்த்துடலாம். Empty set, அந்த empty set என்னன்னா null set னு சொல்லலாம். Singleton set, finite set, infinite set, equivalent set, equal set, universal set, subset, proper subset, disjoint set, and then power set. இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து வந்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு we see the empty set. எம்டினா என்னது? ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? எம்டி செட், நல் செட் ஆர் வாய்ட் செட்னு கூட சொல்லலாம். VOID வாய்ட் செட் அப்படின்னு கூட சொல்லலாம். செட்டு ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த செட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னா we call it as a empty set. இது இந்த மாதிரியும் எழுதலாம் கர்லி ப்ராக்கெட்டில், ஆர் இதை இந்த மாதிரி சிம்பிள்லையும் யூஸ் பண்ணலாம். இந்த சிம்பிளுக்கு பேர் பை. சரிங்களா? இது பை எம்டி செட் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக இதை கொடுக்குறோம். எம்டி செட் அப்படின்னா எந்த எலமெண்ட்ஸுமே ஒரு செட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா வி கால் இட் இஸ் ஏ எம்டி செட். சார் அப்போ இப்படி இருக்கிறது ஒரு செட்டை வந்து நம்ம எம்டின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இந்த பைன்றது ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் நாட் எம்டி செட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஸோ எம்டி அப்படின்றது there is no elements in a set is called empty set. சரிங்களா? அடுத்து சிங்கிள் டர்ன் செட். சிங்கிள் டர்ன் செட்னா ஒரு செட்டுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறது. அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் சே இட் இஸ் எ சிங்கிள் டர்ன் செட். அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? நம்ம இதில் வந்து பிளானட்ஸ்ல எத்தனை சன் இருக்கும்? ஒரே ஒரு சன்னு தான். எத்தனை எர்த்து இருக்கும்? ஒரே ஒரு எர்த்து தான். சரிங்களா? எத்தனை மூணு இருக்கும்? ஒரே ஒரு மூணு தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஸ்கூலில் எத்தனை பிரின்சிபால் இருப்பாங்க? ஒரே ஒரு பிரின்சிபால் தான் இருப்பாங்க. நம்மளுக்கு எத்தனை கிளாஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க? ஒரே ஒரு கிளாஸ் டீச்சர் தான் இருக்க முடியும் ஒரு கிளாஸுக்கு. சரிங்களா? அப்போது இதெல்லாம் எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? சிங்கிள் டர்ன் செட்டுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். சரிங்களா? இப்போ நம்ம பிளேஸில் நம்ம மட்டும் தான் உட்கார முடியும். ஒரு சீட்டு ஒருத்தருக்கு தான் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது அந்த சிங்கிள் சீட் அப்படின்றது சிங்கிள் டர்ன் தான் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே சிங்கிள் டர்ன் செட் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ செட் ஏன்றது ஏன்ற ஒரு எலமெண்ட் சொல்லிட்டோம், 1 அப்படின்றது எலமெண்ட் சொல்லிட்டோம். இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன தெரியுங்களா? இதை நம்ம சிங்கிள் டர்ன் செட்டாக எடுத்துக்கலாமா சார்? எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் டேக் இட். இது ஒரே ஒரு எலமெண்ட் உள்ளே இருக்குது அப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் சிங்கிள் டர்ன் செட். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஃபைனைட் செட். ஃபஸ்ட்டு பார்த்தோம் எம்டிஎன்எல்ல சிங்கிள் டர்ன் பார்த்துட்டோம். இப்போ ஃபைனைட் செட் பார்க்கலாம். ஃபைனைட் அப்படின்னு என்னது? நம்மளால் கவுண்ட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைனைட். ஒரு செட்டை வந்து இப்படி எழுதுறோம், 1 2 3 4 இப்படி போயிட்டு 4 போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர்ஸ் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? அப்போ கவுண்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அது ஃபைனைட் செட். சரிங்களா? அதுதான் எக்ஸாம்பிள். நேச்சுரல் நம்பர் 1 to 10. சரிங்களா? நேச்சுரல் நம்பர் 1 to 10 அப்படின்றத கவுண்ட் பண்ண முடியும். 1 to 100 கவுண்ட் பண்ண முடியும். அண்ட் தென் நேச்சுரல் நம்பரை மட்டும் விட்டுட்டாங்க அப்படின்னா, நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்படி டாட் போயிட்டே இருந்துச்சுன்னா இட் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ இது வந்து ஃபைனைட்னு சொல்ல முடியாது. அப்போது இந்த மாதிரி செட்டை என்ன சார் சொல்லணும்? இது வந்து ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சு. இப்போ இதே செட்டு ரோல் நம்பர் 0 1 2 3 டாட்னு போய்கிட்டே இருக்குது, எக்ஸெட்ரா போயிட்டே இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட். ஸோ கவுண்டபிள் நம்பர் இருந்துச்சுன்னா ஃபைனைட் செட், அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஃபைனைட் செட். நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் இன் எ ஸ்கை ஃபைனைட்டா அன்ஃபைனைட்டா யோசிங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் கிளாஸ் அது கவுண்டபிள், அப்போ ஃபைனைட். நம்பர் ஆஃப் ஃபிஷ் இன் ஓஷியன், கடலுக்குள்ளே இருக்கிற மீன் நம்மளால் என்ன முடியுமா? என்னதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அட் இஸ் அ எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட் செட். சரிங்களா? அதே மாதிரி வேறு வேறு நம்ம எக்ஸாம்பிள்ஸ் அதில் பார்க்கலாம். ஃபைனைட்டுக்கும் இன்ஃபைனைட்டுக்கும் எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியுதோ அதெல்லாம் ஃபைனைட், எதெல்லாம் கவுண்ட் பண்ண முடியலையோ அதெல்லாம் இன்ஃபைனைட் செட்னு சொல்லிடுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட் அப்படின்னா 2 செட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு செட் எடுக்கிறேன், அதில் வந்து 1 2 3 4. செகண்ட் ஒரு செட் எடுக்கிறேன், அதில் A B C D. இந்த மாதிரி 2 செட் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி 2 செட் எடுத்திருக்கோம். இந்த 2 செட்லேயும் இந்த எலமெண்ட்ஸை செட் ஏல இருக்க எலமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எலமெண்ட்ஸும் கவுண்ட் பண்ணுறோம். இந்த எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணும்போது இந்த எலமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் செட். இப்போ n of A, நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் A இஸ்னா 1 2 3 4. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் B அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுவும் 1 2 3 4 தான் இருக்குது. ஸோ
இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா we can say it is a equivalent set. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் we can say it is a equivalent set. அடுத்து ஒரு செட்டு பாருங்க, ஈக்குவல் செட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்குவல் செட். ஈக்குவலண்ட்டுக்கு ஈக்குவலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் பாருங்க. இதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் இருந்தால் போதும், ஈக்குவலண்ட்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும்னா செட் ஏலையும் 1 2 3 4 இருக்கணும், செட் பிலையும் என்ன இருக்கணும் 1 2 3 4. இந்த ஆர்டர் மாறி கூட இருக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன இருக்கணும், இதில் 1 2 3 4 இருந்துச்சுன்னா இதுலேயும் 1 2 3 4 சேம் எலமெண்ட் இருந்துச்சுன்னா தான் ஈக்குவல் செட். ஃபஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட்டுக்கு என்ன சொல்லியிருந்தோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போதும். இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், இங்கே வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. இங்கே 4 ஆப்பிள் இருக்குது, இங்கே 4 வெஜிடபிள்ஸ் கேரட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஈக்குவலண்ட்னு சொல்லிட்டோம். பட் இங்கே அப்படி இல்லை, இதில் 4 ஆப்பிள்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயும் 4 ஆப்பிள்ஸ் தான் இருக்கணும். அப்படி சேமாக இருந்தால் தான் ஈக்குவல் செட். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யூனிவர்சல் செட். சரிங்களா? யூனிவர்சல் செட் எப்படி டினோட் பண்ணுவோம்னா நம்ம யூ அப்படின்ற இந்த சிம்பிளில் டினோட் பண்ணுவோம். யூனிவர்சல் அப்படின்னாலே நமக்கு தெரியும் எல்லாமே சேர்ந்தது, வேர்ல்டில் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்தது. அப்போ பிக்கஸ்ட் செட். யூனிவர்சல் அப்படின்றது பிக்கஸ்ட் செட். சரிங்களா? இப்போ யூனிவர்சல் செட் அப்படின்றது பிக்கஸ்ட் செட்டை டினோட் பண்ணுறது யூன்னு சொல்லிட்டோம். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா எலமெண்ட்ஸ் 1 2 அப் டு ஒரு 100 வரையும் இருக்குன்னு வச்சுங்க. இதிலிருந்து ஏன்ற ஒரு சப்செட்டை பிரிக்கிறேன், அதில் 1 to 10 வரையும் இருக்குது. அப்போ பின்ற ஒரு சப்செட் எடுக்கிறேன், 20லேருந்து ஒரு 50 வரையும் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இதில் எது பிக்கஸ்ட் செட்டுன்னு சொல்லுவீங்க? ஏலேருந்து 1 வரையும் 10 வரையும் இருக்குது, பி வந்து 20லேருந்து 50 வரையும் இருக்குது, 21 22 23 அப்படி 50 வரையும் இருக்குது. இதில் எது பிக்கஸ்ட் செட்டுன்னு சொல்லுவீங்க? இந்த ரெண்டுமே இதுக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா? அப்போது ஏ அண்ட் பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏ அண்டு பி இஸ் த சப்செட் ஆஃப் யூனிவர்சல் செட். அப்போது எந்த ஒரு செட் எடுத்தாலும் அதனுடைய சப்செட் எதில் இருக்குன்னா யூனிவர்சல் செட். அப்போது இது எல்லாமே இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா we can say it is a யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், சப்செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ யூனிவர்சல் செட் இது, அதுலேருந்து நம்ம பிரித்து எடுக்கிறது இது ஒரு ஏன்னு சொல்லிட்டோம், அது வந்து சப்செட்டுன்னு சொல்லியிருக்கோம். அதுலேருந்து இன்னொரு செட் எடுத்துருக்கோம், பின்னு சொல்லியிருக்கோம். இப்போது ஏன்றது 1 to 10ன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதே ஏ வந்து சப்செட் ஆஃப் ஏவா இருக்கும். ஏ இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ. இந்த சிம்பிள் வந்து நல்லா பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற சிம்பிளை கூட நம்ம இங்கே நல்லா அஷ்யூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளை வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா கூட வச்சுக்கலாம். அப்படின்னா ஒரு சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான எலமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கலாம். இங்கே 1லேருந்து 10 வரையும் அதே ஈக்குவலாக இருந்துச்சுனாலும் we can say it is a subset. இல்லை சார் ஒரு நம்பர் கம்மியாக இருக்குது 9 வரையும் தான் இருக்குன்னாலும் we can say it is a subset. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற அந்த கான்செப்ட் வச்சு பாருங்கள் இந்த சிம்பிளுக்கு. சரிங்களா? அதுக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், அதை விட கம்மியாகவும் இருக்கலாம். ஏன்றது இங்கே 10 எலமெண்ட்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு செட் ஏன்னு எடுக்கிறேன், அது வந்து 9 எலமெண்ட்ஸ் இருக்குது சார், சப்செட்டா சார்? எஸ் சப்செட். சார் சேம் 10 எலமெண்ட்ஸ் இருக்குது சார், அதுவும் சப்செட்டா சார்? எஸ் சப்செட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற ஃபார்மில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர் சப்செட். சப்செட்டுக்கும் ப்ராப்பர் சப்செட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? இதை வந்து சப்செட்டுன்னு சொல்லிட்டோம். சரிங்களா? ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா ஏ இஸ் த ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ ஆர் யூனிவர்சல் செட். என்ன சொல்லியிருக்கோம்? ஏ இஸ் ஏ ப்ராப்பர் சப்செட். அப்படின்னா சப்செட்னா கீழே ஒரு லைன் வரும், இது நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்ற ஃபார்ம் கொண்டு வந்தோம். இங்கே அது இல்லாமல் இந்த சிம்பிளை மட்டும் யூஸ் பண்ணுறோம். தட் மீன்ஸ் லெஸ் தென்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஏன்ற செட்டு கண்டிப்பாக இந்த யூனிவர்சல் செட்டை விட ஒரு எலமெண்ட்ஸாவது கம்மியாக இருந்தால் மட்டும்தான் we can say it is a proper subset. அதர்வைஸ் இட் இஸ் எ சப்செட் ஒன்லி. அப்போது ப்ராப்பர் சப்செட்டுக்கு இதுதான் ஃபார்ம். சரிங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 1 2 3ன்ற ஒரு செட் இருக்குது. இதில் 1ன்ற எலமெண்ட் இஸ் எ சப்செட் ஆஃப் எதுக்கு 1 2 3. தட் இஸ் 1 இஸ் எ சப்செட் ஆஃப். இது ஒரு செட்டாக நான் கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறேன் அடிச்சுங்களேன். அதிலேருந்து பின்னு எடுக்கிறேன். பின்றது 1 மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா பி இஸ் த சப்செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாமா இப்போ நம்ம? சரிங்களா? லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், அதோட ஈக்குவலாகவும் இருக்கலாம்.
அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது கண்டிப்பாக லெஸ் தென்னா மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடுறோம், ப்ராப்பர் சப்செட்னு சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், டிஸ்ஜாயின்ட் செட். டிஸ்ஜாயின்ட் செட்னா ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாத செட்டுங்க. சரிங்களா? அந்த மாதிரி செட் இருந்துச்சுன்னா we can say it is a disjoint செட்டு. ரெண்டு செட் இருக்குது, வென் டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ரெண்டு செட் இருக்குது, ஏ இது பி அப்படின்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று மேப்பிங் ஆகாமல் இருக்கிறது, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. மேப்பிங் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? மேப்பிங் ஆகாமல் இருக்கிற இந்த ரெண்டு செட்டையும் தான் நம்ம டிஸ்ஜாயின்ட் செட்னு சொல்லுவோம். அப்போது மேப்பிங் ஆயிருச்சுன்னா யூனியன் இருக்கும், இல்லைன்னா இன்டர்செக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஏ இன்டர்செக்ஷன் பி ரெண்டு செட்டுக்கும் காமன் டேர்ம்ஸ் எடுத்தோம்னா என்ன இருக்கும், காமன் டேர்ம்ஸ் இருக்காது, ரெண்டுமே டிஸ்ஜாயின்ட் சொல்லிட்டோம். ஏன்றது 1 2 3ன்னு எடுத்துக்கிட்டேன், பின்றது ஏபிசின்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இது ரெண்டுக்கும் காமன் எலமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அதில் எதுவுமே இருக்காது. அப்போது என்னன்னு சொல்கிறோம், பை தட் இஸ் எம்டி. டிஸ்ஜாயின்ட் செட்டில் ரெண்டு செட்டையும் என்ன இருக்கும், பைன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் பவர் செட். பவர் செட் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு செட் எடுத்திருக்கோம், அதனுடைய எல்லா சப்செட்டும் தான் அதனுடைய பவர் செட்னு சொல்கிறோம். செட் ஏன்றது நம்ம 1 2 3ன்னு எடுத்தோம்னு வச்சுங்களேன், அதனுடைய சப்செட் எல்லா சப்செட்டும் தான் அதனுடைய பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இதனுடைய சப்செட்டில் என்னென்ன இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து பை, எம்டி செட் இஸ் ஆல்சோ சப்செட். அதுக்கடுத்து 1ன்ற ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து 2ன்ற ஒன்று இருக்கும், அதுக்கடுத்து 3ன்ற எலமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கடுத்து 1,2ன்றது இருக்கும், அதுக்கடுத்து 1,3 இருக்கும், அதுக்கடுத்து 2,3 இருக்கும். சரிங்களா? சப்செட். அதுக்கடுத்து என்ன இருக்கும், 1 2 3. இப்போது இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸை பவர் போட்டிங்க அப்படின்னா பவர் எம், 2 பவர் எம்ன்ற இந்த எம்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட் ஏ, எம்ன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ 1 2 3. அப்போ 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கணும், 8 எலமெண்ட்ஸ் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இதுதான் இதனுடைய பவர் செட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. பவர் செட்டில் சப்செட்னு மட்டும் சொல்லிட்டோம் அப்படின்னா n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்னு எடுப்போம். இது n ஆஃப் p ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m இஸ் த ஃபார்முலா ஃபார் சப்செட். இதுவே ப்ராப்பர் சப்செட் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்கன்னா n ஆஃப் p ஆஃப் ஏ மைனஸ் 1, n ஆஃப் p ஆஃப் ஏவை 1 செப்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 பவர் m மைனஸ் 1 போடணும். திட் இஸ் ப்ராப்பர் சப்செட். பவர் செட்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ டைப்ஸ் ஆஃப் செட்ஸில் என்னென்ன டைப்ஸ் பார்த்துருக்கோம், எம்டி செட், அதை நல் செட்னு சொல்லலாம், இல்லைன்னா வாய்ட் செட், VOID வாய்ட் செட் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து சிங்கிள்டன், ஃபைனைட், இன்ஃபைனைட், அண்ட் தென் ஈக்குவலன்ட் செட் அண்ட் ஈக்குவல் செட். ஈக்குவலண்ட்னா நம்பர்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? அதில் கவுண்ட் பண்ணும்போது 10 எலமெண்ட்னா இன்னொரு செட்லேயும் 10 எலமெண்ட் இருந்துச்சுன்னா, ஈக்குவல் செட்னா ரெண்டும் சேமாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? யூனிவர்சல் செட், சப்செட், அண்ட் தென் ப்ராப்பர் சப்செட். சப்செட்டாக இருந்தால் லெஸ் தென்னாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். இது சிம்பிள். சரிங்களா? ப்ராப்பர் அப்படின்னா கண்டிப்பாக லெஸ் தென்னா மட்டும்தான் இருக்கணும். இதுதான் அதனுடைய சிம்பிள். சரி, அப்படி யூஸ் பண்ணுவோம். டிசைன்னா ரெண்டுக்கும் ஒன்று தொடர்பு இல்லாத பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பவர் செட். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.